வணக்கம். ஆயக்கலைகள் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ். இந்த வீடியோவில் ரோபோட் எக்ஸ்போ சப்ளிமெண்ட்ரி லெசனில் எவால்வேஷன் எக்ஸசைஸை பார்க்கலாம். ஏ சூஸ் த கரெக்ட் ஆன்சர். ஃபர்ஸ்ட் ஒன், அனிதா ஷோஸ் ஹர் எக்ஸ்பீரியன்ஸ் அபவுட் டேஷ். 4 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஏ புக் ஃபேர், பி வெக்கேஷன், சி ரோபோட் எக்ஸ்போ, டி டான்ஸ் ப்ரோக்ராம். இதுல கரெக்ட் ஆன்சர் சி ரோபோட் எக்ஸ்போ. அனிதா எந்த எக்ஸ்பீரியன்ஸை ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட ஷேர் பண்ணா? ரோபோட் எக்ஸ்போ போனதை பத்தி ஷேர் பண்ணா இல்லையா? சி ரோபோட் எக்ஸ்போ கரெக்ட் ஆன்சர். செகண்ட் ஒன், த ரோபோட் தட் sat on her shoulder was a dash. A ant, B butterfly, C puppy, D dragonfly. அனிதாவோட ஷோல்டர்ல எது உட்கார்ந்தது? பட்டர்ஃப்ளை ரோபோ இல்லையா? அதனால பி பட்டர்ஃப்ளை கரெக்ட் ஆன்சர். டேஷ்ல எழுதிக்கிங்க. 3, அனிதாஸ் ஃப்ரெண்ட்ஸ் வாண்டட் எ டேஷ் ரோபோட் இன் தியர் ஹவுசஸ். அவங்க அனிதாவோட ஃப்ரெண்ட்ஸ் எந்த ரோபோ மாதிரியான ரோபோட் வீட்டுக்கு வேணும்னு கேட்டாங்க? குக் பண்ற ரோபோட் தான் வேணும்னு கேட்டாங்க இல்லையா? ஏ பட்டர்ஃப்ளை, பி ஆண்ட், சி குக், டி ஃபிஷ். இதுல சி குக் கரெக்ட் ஆன்சர் எழுதிக்கிங்க. ஃபோர்த் ஒன், பிரெயின் ஆஃப் எ ரோபோட் இஸ் த டேஷ். ரோபோட்லயே பிரெயின் எது அப்படின்னு கேக்குறாங்க. ஏ கண்ட்ரோலர், பி மெக்கானிக்கல் பார்ட், சி சென்சார், டி கேமரா. இதுல கண்ட்ரோலர் தான் பிரெயின் மாதிரி ரோபோட்ல இருக்கக்கூடியது. இப்போ கரெக்ட் ஆன்சர் ஏ கண்ட்ரோலர். ஃபிஃப்த் ஒன், ஏ ரோபோட் அட்வைஸ்ட் ஹர் டு டேஷ். ஏ கீப் சைலன்ஸ், பி யூஸ் டஸ்ட்பின், சி டோன்ட் ஸ்பீச், டி வாஷ் ஹேண்ட்ஸ். இதுல கரெக்ட் ஆன்சர் ரோபோட் என்ன சொல்லுச்சு? எல்லாருக்கும் அட்வைஸ் பண்ணது, எல்லாரும் யூஸ் டஸ்ட்பின் அப்படின்னு அட்வைஸ் பண்ணுச்சு இல்லையா? அது பி யூஸ் டஸ்ட்பின் கரெக்ட் ஆன்சர். பி ஆன்சர் த ஃபாலோயிங் கொஸ்டின்ஸ். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், வேர் டிட் அனிதா கோ? இதுல கோ வந்து டிட் வருதுனால வென்டா மாறும். ஃபர்ஸ்ட் அனிதா எழுதிக்கிங்க. அனிதா வென்ட் டு த ரோபோட் எக்ஸ்போ. அனிதா எங்க போயிட்டு வந்தா? ரோபோட் எக்ஸ்போக்கு போயிட்டு வந்தா. அனிதா went to the robot expo. Second question, what did Anita eat in the expo? அனிதா எக்ஸ்போல என்ன சாப்பிட்டா? அனிதா ate. இதுலயும் past tense வரணும். eat past tense ate an omelette in the expo. எக்ஸ்போல அனிதா என்ன சாப்பிட்டா? ஆம்லேட் சாப்பிட்டா இல்லையா? அதுதான் அனிதா ate an omelette in the expo. Third question, what are the 3 parts of a robot? அனிதா மேக் பண்ண ரோபோட்டோட 3 பார்ட்ஸ், மெயின் பார்ட்ஸ் என்னன்னா, ஃபர்ஸ்ட் கண்ட்ரோலர், செகண்ட் மெக்கானிக்கல் பார்ட்ஸ், தேர்ட் சென்சார்ஸ். இது 3 பார்ட்ஸ் தான் முக்கியமானது. ஃபோர்த் கொஸ்டின், வாட் ஆர் த மெக்கானிக்கல் பார்ட்ஸ்? மெக்கானிக்கல் பார்ட்ஸ் எதுக்கு யூஸ் ஆகும்? மெக்கானிக்கல் பார்ட்ஸ் ஆர் த பார்ட்ஸ் தட் ஹெல்ப் த ரோபோட் மூவ். ரோபோட் மூவ் ஆகிறதுக்கு எந்த பார்ட்ஸ் உதவியா இருக்குன்னா மெக்கானிக்கல் பார்ட்ஸ் தான். ஃபிஃப்த் ஒன், வாட் ரோபோட் வில் யூ மேக் ஒய்? நீங்க எந்த மாதிரியான ரோபோட் நீங்க தயார் பண்றதா இருந்தா பண்ணுவீங்க அப்படின்னு கேக்குறாங்க. அதோட ரீசன் என்ன? ஐ வில் மேக் எ ரோபோட் விச் நோஸ் குக்கிங். நான் ரெடி பண்றதா இருந்தா குக்கிங் ரோபோட்டை ரெடி பண்ணுவேன். காரணம், ரீசன் என்னன்னா, ஐ வில் ஆஸ்க் இட் டு குக் ஹெல்தி ஃபுட்ஸ் வித் குட் ஹைஜீன் அண்ட் டேஸ்ட். நீங்க மேக் பண்ற ரோபோட்டா இருந்தா டாய்ஸ், கிட் டாய்ஸ் மாதிரி ரெடி பண்ணலாம். விளையாடுறதுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் இல்லையா? அது மாதிரி அவங்கவுங்க விருப்பப்பட்ட ஆன்சரை இதுல எழுதிக்கலாம். நெக்ஸ்ட் பேஜ், let us read aloud. Read the passage 3 times on your own and color a key each time you read. ஒவ்வொரு தரமும் இந்த பேசேஜை ரீட் பண்ணும்போது கீழே இருக்க 3 கீஸ் இருக்கு இல்லையா? அதுல ஒவ்வொரு கீயா கலர் பண்ணிக்கலாம். ஒவ்வொரு டைம் ரீட் பண்ணும்போது ஒரு கீயா கலர் பண்ணிக்கலாம். On Monday, the robot has to help its master get ready. It wakes up its master and offers a cup of tea. It prepares breakfast. Then it irons his dress and packs lunch for the master. The master has been searching for the car key for a long time. Finally, he finds it in the lunch box. The robot replies, I kept the key safely. On Monday, திங்கட்கிழமை அன்று the robot அதோட மாஸ்டருக்கு ஹெல்ப் பண்ணுச்சு. என்ன ஹெல்ப் பண்ணுச்சுன்னா, it wakes up its master and offers a cup of tea. அவரு தூக்கத்துல இருந்து எழுப்பி அவருக்கு கப் ஆஃப் டீ கொடுக்குது. இட் ப்ரிப்பேர்ஸ் பிரேக்ஃபாஸ்ட் ரெடி பண்ணி அவருக்கு கொடுக்குது. தென் இட் அயர்ன்ஸ் ஹிஸ் ட்ரெஸ் அண்ட் பேக் லஞ்ச் ஃபார் த மாஸ்டர். மாஸ்டரோட ட்ரெஸ்ஸை அயர்ன் பண்ணி வச்சிருக்கு. லஞ்ச் பாக்ஸ் ரெடி பண்ணி வச்சிருக்கு. அதுக்குள்ள மாஸ்டர் அவரோட கார் கீயை காணோன்னு ரொம்ப நேரமா தேடிட்டு இருக்காரு. ஃபைனலி அந்த கார் கீ அவருக்கு லஞ்ச் பாக்ஸ்ல இருந்து கிடைக்குது. இந்த ரோபோட் சொல்லுது, நான் தான் சேஃபா அந்த கீயை லஞ்ச் பாக்ஸில் எடுத்து வச்சு சொல்லுது. இது ஒவ்வொரு டைமும் ரீட் பண்ணிட்டு அந்த கீக்கு கலர் பண்ணிக்கோங்க.
நெக்ஸ்ட் அரேஞ்ச் த பிக்சர்ஸ் பை யூசிங் நம்பர்ஸ். கீழே பிக்சர்ஸ் கொடுத்துருக்காங்க, 4 பிக்சர்ஸு. ஸ்டோரிக்கு ஏற்ற மாதிரி லைனாக நம்பர்ஸ் கொடுக்கணும். அந்த ரவுண்டில் சர்க்கிளில் நம்பர் போடணும். ஃபர்ஸ்ட்டு ரோபோ வந்து மாஸ்டருக்கு கப் ஆஃப் டீ கொடுத்தது இல்லையா, அது கப்புக்கு 1 போட்டுக்குங்க அந்த சர்க்கிளில். செகண்ட் ஒன் லஞ்ச் பிரேக்ஃபாஸ்ட் ரெடி பண்ணிச்சு இல்லையா, அதனால செகண்டு அந்த சர்க்கிளில் 2வது நம்பர் போட்டுக்குங்க. ரோபோ சமைக்கிற மாதிரி இருக்கு இல்லையா, அதில் 2 போட்டுக்கோங்க. தேர்டு அவரோட ட்ரெஸ்ஸை, மாஸ்டரோட ட்ரெஸ்ஸை அயன் பண்ணி கொடுத்தது இல்லையா, அயன் பாக்ஸுக்கு 3 போட்டுக்கோங்க அந்த சர்க்கிளில். ஃபோர்த் ஒன் லஞ்ச் பாக்ஸ், ஃபோர்த்து அந்த சர்க்கிளில் 4 போட்டுக்கோங்க. அடுத்து ஆன்சர் த ஃபாலோயிங். வாட் டே இஸ் இட்? அன்னைக்கு என்ன டே? இட் இஸ் மண்டே இல்லையா. ஆன்சர் இட் இஸ் Monday. Second question, where is the key? The key is in the lunch box இல்லையா, இல்லைனா it is in the lunch box னோ போட்டுக்கலாம். The key is in the lunch box எழுதிக்கங்க. Thank you children. Good morning students. வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் ஐகான் ப்ரெஸ் பண்ணுங்க, வீடியோ லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.